வெல்கம் டு கோபி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம 22 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இது 23வது வீடியோ. நீங்கள் என்ன 22 வீடியோ பார்க்கலன்னா அது கீழே பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அது எல்லாமே லைனாக இருக்குங்க, அதை பார்த்துருங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். சரிங்க, ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு. நம்ம மேக்ஸ் எத்தனை வருஷம் சால்வ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, 2012 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, அதனால் இந்த 14 இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே நமக்கு முக்கால்வாசி கவர் ஆயிருங்க. சரிங்களா, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இங்கே பாருங்களேன், ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 மொத்தம் 5 நம்பர் இருக்குது. ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் டிஜிட் அந்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணணுமாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி அப்புறம் அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அப்போது அரேஞ்ச் பண்ணால் செகண்ட் பொசிஷன் வேண்டுமா? எதில் இருந்துன்னா ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், ரைட்டிலேருந்து செகண்ட் இடம் என்ன வரும் கேட்குறாங்க. சரிங்களா, மாற்றிடுவோமா? சரிங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 2 7 6 4. ஃபஸ்ட்டும் தேர்டும் மாற்றுங்க. அப்போ என்ன வரும்? 6 7 2 4 வருமா? ரைட். அப்புறம் இங்கே பாருங்கள், 7 9 8 3. இது எப்படி மாற்றலாம்? 8 9 7 3 மாற்றிக்கலாமா? ரைட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும். அப்புறம் 9 8 6 2. இது எப்படி மாற்றலாம்? 6 8 9 2 வச்சுக்கலாமா? ஏன்னா ஃபஸ்ட்டு தேர்டும் மாற்ற போகிறோம். 5 4 9 3. ஃபஸ்ட்டு தேர்டு மாற்றுங்க. 9 4 5 3. அடுத்து பாருங்கள், 6 2 7 8 மாற்றுங்க. 7 2 6 8. இது அசெண்டிங் ஆர்டர் எழுதணுமாங்க. சரிங்க, இதில் அசெண்டிங் எப்படி இருக்குது? எது சின்ன நம்பர் பாருங்கள். 6 7 2 4 இது சின்னது. இதுக்கு அடுத்து 6 8 9 2. ஓகே, இதுக்கு அடுத்து எது சின்னது பாருங்கள். 7 2 6 8. அப்புறம் அடுத்து சின்னது 8 9 7 3. லாஸ்ட் என்ன இருக்கும்? 9 4 5 3. இப்போ லாஸ்ட்லேருந்து ரைட்லேருந்து செகண்ட் நம்பரா, இதுதான் செகண்டு. என்ன இருக்குது பாருங்கள், 8 9 7 3. ஆன்சர் பாருங்கள், 8 9 7 3. அவ்வளோதான், சிம்பிள் தாங்க. ஓகேவா, இங்கே பாருங்களேன். அடுத்து காமன் டிஃப்ரென்ஸாக ஏபியா. ஃபஸ்ட் டைம் என்ன பாருங்கள், இது ஃபஸ்ட் டைமா ஏவா, இது டிஃப்ரென்ஸா டியா. அப்போது நமக்கு என்ன தெரியுங்க, அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஃபஸ்ட்டு 9 வச்சுக்கோங்க. 7 ஆட் பண்ணுங்கள், என்ன அவங்க வரும்? 16. திருப்பி 7 ஆட் பண்ணுங்கள், 23. அடுத்து 7 ஆட் பண்ணுங்கள், 30. அப்புறம் திருப்பி 7 ஆட் பண்ணுங்கள், 37. அடுத்து 7 ஆட் பண்ணுங்கள், 44. அடுத்து 7 ஆட் பண்ணுங்கள், 51. அடுத்து 7 ஆட் பண்ணுங்கள், 59. அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. இந்த ஆர்டர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான். ஓகேவாங்க, சிம்பிள். நீங்கள் டிஃப்ரென்ஸ் 7 இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு 9 இருக்கா பாருங்கள், ஏன்னா ஏ தானே, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது வராது இது வராதுன்ட்டு. இது 2 தான் நம்ம குழப்பம். டிஃப்ரென்ஸ் 7 கரெக்டாக இருந்தால் ஏபியில் ஆன்சர் ஈஸியாக போடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், ஏபிசிடி ஈக்குவல் டு 2 4 6 8. அப்படின்னா ஏ என்னதான் 2, பி என்னதான் 4, சி எவ்வளோ 6, டி 8. இதெல்லாம் ஏபிசிடிக்குள்ள அதில் சப்ஸ்டிட் பண்ணணுமா? பண்ணுங்க. ஏக்கு என்னங்க இருக்குது? 2/2 ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் பிக்கு பதில் என்ன பண்ணலாம்? 4/3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து சி என்ன பாருங்கள், 6/4 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் பாருங்கள் டி என்ன பாருங்கள், 8/5 ஹோல் ஸ்கொயர். இது கேன்சல் பண்ணிடலாமாங்க? கேன்சல் பண்ணால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4/3 ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 9 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணலாமாங்க? மேலே 3 கீழே 2. 3 ஸ்கொயர் என்னங்க 9, 2 ஸ்கொயர் 4. அகெயின் 64 25. இது மாறாது. சரி, எல்சிஎம் என்னன்னா 9 4 25. இது எல்லாமே வேறு டேபிள். அப்படியே மல்டிபிள் பண்ணாங்க வரும் 900 வரும். என்னது 900. அப்போது எல்சிஎம் 900. ஓகேவா, அப்படியே 900 எடுத்துக்கோங்க எல்சிஎம்மா. அப்போது அதை வச்சாலே இது வராது இதுவும் வராது, தெரிஞ்சு போச்சு. நமக்கு சிபியில் தான் ஆன்சர் வரப்போகுது. அதை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா 1 அர்த்தமா? அப்போ கீழே 900 மல்டிப்ளை பண்ணணும், மேலே 900 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 900. இங்கே செகண்ட் பாருங்கள், இங்கே
இங்கே 9 எப்போ 900 மாறும் 100. அப்போ கீழே 100ஆல் மேலே 100ஆல் 16 × 100 1600 ப்ளஸ். சரியாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது பாருங்கள் 9 4. சரி, எப்போ 4 வந்து நமக்கு 900 மாறும் 225 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 220 நமக்கு 880 வருது. ஒரு 5 போட்டால் அங்கே 0 வரும். செக் பண்ணிடுவோம் இருங்க. 225 4 0 2 0 9. அப்போது 225 இருக்காங்க. அதில் 9 போடுங்க. 9 வச்சா 5 4 18 2 திருப்பி 2 18 20 2025. சரிங்களா? இப்போது 25 எப்போ சார் 900 மாறும் 36. மேலும் கீழே 36 மல்டி பண்ணுங்க. அப்படி பண்ணால் 64 × 36னா நமக்கு 4 வரும். அங்கே 0 கடைசி 4 வந்துடும். சரிங்க. 4 2 36 38. இங்கே 12 0 வரும். சரிங்களா? 0 12 13 3 அங்கே 1 சேர்த்தா 2. அப்போ 2304. இப்போ பாருங்கள், ஆட் பண்ணுவோம் ஈஸியாகவே. ஓகேவா? இங்கே பாருங்களேன், இங்கே 100 கொடுத்துருங்க. சரிங்களா? இங்கே 1600 100 கொடுத்துருங்க. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 1K 1000 வந்துடுமா? 1000 + 1500 2500. இங்கே ஒரு 2000 வச்சுக்கோங்க. 4500. இங்கே ஒரு 2000 இருக்கு பாருங்கள். 6500. பேலன்ஸ் என்ன இருக்குது? 25. 300 தனியாக இருக்குது. 300. அப்போது 6800. திருப்பி என்ன இருக்குது? 6800ஓட 25 இருக்குது. பேலன்ஸ் 4 இருக்குது. அப்போது 9. சரிங்களாங்க? 9 2 8 2. அப்போ ஆன்சர் ஆட் பண்ண ஆன்சர் என்ன பாருங்கள்? 6 8 29/900. ஆன்சர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் கரெக்ட். அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், ஒரு வகுப்பாங்க, கிளாஸில் வந்து 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்களாம். பசங்களை விட பெண்கள் வந்து 2 மடங்காம். அப்போ பசங்க வந்து X வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் வந்து 2X வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் என்னங்க வரும்? X + X 3X. அப்போது 60 போட்டுக்கலாமா? இப்போ X எவ்வளோ வரும்? 20. இப்போ பசங்க எவ்வளோ? 20. கேர்ள்ஸ் எவ்வளோ? 40. இப்போ தனி கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேள்வி கேட்குறேன் பாருங்கள். இப்போது ஒரு கமல் வந்து ஸ்டார்டிங் அட்டண்டன்ஸ் மாதிரி இருக்குல்லங்க, அதுலேருந்து அவர் எத்தனை இடத்துல இருக்காருன்னா 17வது இடத்துல இருக்காராம். யார்? கமலுக்கு முன்னாடி வந்து 9 கேர்ள்ஸ் இருக்காங்களாம். சரிங்களா? கமலுக்கு முன்னாடி எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 9 கேர்ள்ஸ். அப்போது எத்தனை பசங்க இருப்பாங்க? 8 பசங்க இருப்பாங்க. சரி, இப்போ கமலோட சேர்த்து 8 பசங்க. கமலுக்கு அடுத்து எத்தனை பசங்க இருப்பாங்க? மொத்தம் பசங்க எத்தனை பேர்? 20 பேர். கமலோட சேர்த்து 8 பேர் இருக்காங்க முன்னாடி. கமலுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? பேசிக்காக 12 பேர் இருக்கணும். சரிங்களா? இப்போ 12 பசங்க என்ன இருப்பாங்க? சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமலுக்கு முன்னாடி 8 பசங்க, கமலுக்கு பின்னாடி 12 பசங்க, ரைட்டா? இப்போது கொஸ்டினில் கொடுத்துறாங்க என்னது? கமலுக்கு முன்னாடி 9 கேர்ள்ஸ், கமலுக்கு அடுத்து எத்தனை கேர்ள்ஸ் இருப்பாங்கன்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? எல்லாம் பண்ணுறீங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் போகலாமா? இதுக்கு ஆன்சர் 12. ஓகேவா? சிம்பிள். அடுத்து பாருங்கள், 3/16 1/8 1/12 1/18 எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று குறையுது. சரிங்க, இருங்க. 3/16 மேலே 2ஆல் பண்ணால் 8 வருது. இந்த 3 கேன்சல் பண்ணிவிடுங்க. 8. ஓகே. இப்போ 1/8ஓட 2/3 பண்ணுங்க. அடித்தா 4 12. கரெக்டுங்க. அப்போது ஒவ்வொன்றோட என்ன பண்ணியிருக்காங்க? 2/3 மல்டி பண்ண. இப்போ 1/18 அதோட 2/3 இங்கே அடித்தா 9 டைம் அடிக்கலாமாங்க? 9 3 என்னங்க வரும்? 1/27. இப்போ ஆன்சர் பி தான் கரெக்டு. சரியா? அடுத்து பாருங்கள், இதுவும் அடுத்த டைம் என்ன கேட்குறாங்க? 30 எப்போங்க 45ஆம் வரும்? 15 மல்டி பண்ணுங்க. 45 0. சரி, ரைட்டு. 45ஓட 20 மல்டி பண்ணுங்க. 900. ஓகே. அப்புறம் 900ஓட 25 மல்டி பண்ணுங்க.
2250. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க 225ல் சரிங்க அதோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 30 மல்டி பண்ணுங்க 30 5760. அப்போது 7675ஓட 35 மல்டி பண்ணுங்க. அப்போது 675 35 5 2 35 7 3 33 5 1 2 2 18 20. அப்போ 5 2 6 3 2 23625. சரி ஆன்சர்லாம் வருது, ஆனால் இங்கே 0 கட் ஆகுது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க டிவைட் பை 10 கடைசியாக டிவைட் பை 10 கடைசியாக இங்கே டிவைட் பை 10. அப்போ இங்கேயும் டிவைட் பை 10 போட்டால் ஆன்சர் 2362.5 வரும். சரிங்க அவ்வளோதான். அதாவது 15 டேபிள் இருக்குல்ல, அதாவது 15 டேபிள்ங்கிற 5 டேபிளில் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 15 20 25 30 35ன்ட்டு வர ஆன்சரோட டிவைட் பை 10 பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்படியும் போடலாம், அவ்வளோ பாயிண்ட் வச்சு போடலாம். பாயிண்ட் குழப்பங்க, நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அதாவது 5 டேபிள் ரவுண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 10 ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இது வந்து எக்ஸாம் கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க அங்கே, ஆனால் இந்த கொஷின் தப்பு. சரிங்களா? அதனால தான் வச்சுருக்காங்க. செக் பண்ணிடுவோமா என்ன தப்பு இருக்குன்ட்டு. இது என்னங்க இருக்கும் பிரின்சிபலாக இருக்கும், இது என்னங்க இருக்கும் அமௌண்ட்டாக இருக்கும், இது என்ன இருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், காம்பவுண்ட் ஆனுவலி தான். இப்போ என்ன கேட்குறாங்க எத்தனை வருஷம் இருக்கும் கேட்குறாங்க. சரிங்களா? ட்ரை பண்ணுவோமா? அப்போ A = P × 1 + R/100 பவர் n. அப்போ A இருக்கு என்ன பாருங்கள் 216. பிரின்சிபல் எவ்வளோ 125. இங்கே நாங்கள் 1 + 2/100 பவர் n. அப்போ 216 இங்கே மல்டிப்ளைங்கிட்டு வரப்போ நாங்கள் ஆகும் டிவைட் ஆகுமா 125. இங்கே 102/100 பவர் என்னன்னு வரணும். இதை கேன்சல் பண்ணலாமாங்க 108 கீழே 5 டேபிள் இருக்கா பண்ண முடியாது. சரி இதை கேன்சல் பண்ணலாமாங்க பண்ணலாம் நினைக்கிறேன் 51 50. அப்போது 216 125 = 51/50 பவர் n. இப்போது நம்ம டாஸ்க் என்னென்னா இதை வந்து ரவுண்ட் பண்ண முடியுமா அது தெரியல. அதனால் இதை என்ன வச்சுக்கலாங்க 216 என்ன வைக்கலாம் 6 கியூபு, 125 என்ன வைக்கலாம் 5 கியூபு. சரியாங்க 5 கியூபு. அடுத்து 6 கியூபு/5 கியூபு = 51/50 பவர் n. இது இப்படி இருந்துச்சுன்னா n எடுக்க முடியாதுல்ல, இது வேறு பக்கம் இருக்குது இது வேறு பக்கம் இருக்குது ரைட்டா, அதனால் இது எடுக்க முடியாது. ஆனால் ஆக்சுவலாக கொஷின் என்ன இருந்திருக்குன்னா இங்கே 2 இருக்குல்ல அதை 20 இருந்திருக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ % இருக்கணும் 20% இருக்கணும். அப்போ பாருங்களேன் 20% இங்கே என்ன வரும் 20 வருமா? ஓகேவா 20 தானேங்க. 0 க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமாங்க, அடித்தா 1/5. அப்போது 5 + 1 6/5 வரும். எவ்வளோ வரும் 6/5 பவர் என்னன்னு வரணும். அப்போது 6/5 ஹோல் கியூபு = 6/5 பவர் என்னன்னு வர வேண்டியது. அப்போ என்ன வந்து 3 வருஷம், என்ன வந்து என்னது 3 வருஷம் இந்த ஆன்சர் வரும். அவங்க இது தப்பாக கொடுத்தனால தான் இங்கே ஆன்சர் வரல. சரிங்களா இந்த கொஷின். ஓகே இங்கே பாருங்கள் அடுத்த கொஷின். இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலராம் 10 மீட்டரா 24 மீட்டரா 26 மீட்டரா. அப்போ நீங்கள் A வந்து என்ன வச்சுக்கோங்க 10ன்னு வச்சுக்கோங்க, B வந்து 24 வச்சுக்கோங்க, C வந்து 26 வச்சுக்கோங்க. அப்போது 3 ஆட் பண்ணிவிட்டு /2 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எஸ்ன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். அப்போது 10 30 50 60 60/2 வச்சா எஸ் என்னங்க எஸ் 30. ஒன்று வேலைங்க இந்த 3 ABC 3 ஆட் பண்ணி டிவைட் பை 2. சரிங்களா? ஒரு ஃபார்முலாக்கு பாருங்கள் S × S - A S - B S - C அப்படியே ரூட் எடுக்கணும். சரிங்களா? எஸ் எவ்வளோ 30 இன்ட்டு 30ல் A போச்சுன்னா 20, 30ல் B பாருங்கள் 24 போச்சுன்னா 6, 30ல் 24 போச்சுன்னா 4. அப்படியே ரூட் எடுங்க. அப்போது இங்கே என்ன வரும் 2 வெளியே 4 வெளியே வரப்போ 2
2 ஜீரோக்கு ஒரு ஜீரோ கொண்டு வந்துடலாமாங்க 10. 3 எப்படி 6 எப்படி பிரிக்கலாம் 3 2s are 6. அப்போது இங்கேயே 3 ஒரு வாட்டி இருக்குது, இங்கேயே 3 ஒரு வாட்டி இருக்குது. 2 3க்கு ஒரு 3 வெளியே வந்துடலாமா. 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அப்போது வெளியே வரப்போ 1 டைம். அப்போ 6 2 12 ஓகேவா. 6 2 12 ஓகேவா 12. அப்புறம் ஒரு 0. அப்போது எவ்வளோ ஏரியாவுக்கு பாருங்கள் 120. அவங்க காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு மீட்டருக்கு 20 தான். அப்போது வர ஆன்சரோட 20 மல்டி பண்ணிக்கணும். அப்போது 2400 2400 தான் ஆன்சர். சரிங்களா, இவ்வளோ தான். இப்போ ப்ராபபிலிட்டி வந்து வேல்யூ cannot be ப்ராபபிலிட்டி. சரிங்க, ப்ராபபிலிட்டி எந்த வேல்யூ வராது பாருங்கள், அதுதான் நம்ம கேள்வி. இதில் வந்து இது மட்டும் தான் வராது 1.001. சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், in a magic square given below row and column diagonal should have the same sum, find the value of x and y z. சரிங்க, இப்போது இது தெரியணும். ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிச்சிருங்க. 1 - 10 + எக்ஸு என்னங்க வரும். அப்போது 9 -9 நான் எடுத்துக்கிறேன் பொதுவாக காமனாக எல்லாத்துக்குமே. எங்கிட்டு பண்ணாலும் -9 வர மாதிரி. சரியாங்க, அப்போது பார்க்கலாமாங்க. அப்போது இங்கே பாருங்கள் 1 - 10 + x = -9 எடுத்துக்கிறேன். இப்போ -9 + x = -9னா -9 -9 கேன்சல் ஆகி எக்ஸுக்கு என்ன வரும் பாருங்கள் 0. எக்ஸுக்கு என்னது 0. இப்போ அடுத்து y -3 - 2 -5 = -9. அப்போ y என்னங்க வரும் -4. ஒய்க்கு பதிலாக -4. இங்கே ட்ரை பண்ணுங்கள். -6 + 4 + z = -9னா இங்கே -2 + z = -9. அப்போ z வந்து நாங்கள் வரும் -9 + 2னா z = -7. -7 மைனஸ் வச்சு 7. இவ்வளோ தாங்க ஏபிசி. 3 ஈஸி. அங்கே பாருங்கள் லைஃபுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், LIFE. சரிங்களா, இந்த லைஃபுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2965. இப்போது எஃப்னா 6, ஈனா 5, ஐனா 9, எல்லுனா என்ன வரணும் 12 வரும். அவங்க லாஸ்ட்டு டிஜிட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, அதான் 2. சரிங்களா, அப்போது சேவுக்கு என்ன வரும் பாருங்கள், எஸ்னா 19, ஏனா 1, வீனா 22, ஈனா 5, ஈக்கு 5 அப்படியே எடுத்துக்கோங்க. லாஸ்ட் நம்பர் இருக்கணுமா, அப்போ 2 மட்டும் எடுங்க. ஏக்கு 1, இங்கே லாஸ்ட் நம்பர் மட்டும் அது மட்டும் எடுங்க 9. 9125 ஆன்சர் எடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே சேமாக இருக்கா, ஹார்ட் நம்பராக இருக்கா, எல் இருக்கா. அப்போது L - A/D + 1 வச்சுக்கலாமா என்ன கண்டுபிடிக்க. அப்போது எல் என்ன 71 - 3 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2 + 1. அப்போது 70 68/2 + 1. அப்போ அடித்தா 34 + 1 ஆன்சர் 35. ஆன்சர் எவ்வளோ பாருங்கள் 35. இப்போ சம் ஆஃப் கேட்குறாங்களா, n/2 a + l. அப்போது 35/2 71 3 ஆட் பண்ணாங்க வரும் 74. அடித்தா 3 7 37 35 மணி 37 35 5 3 வருமாங்க 15 18 வருமா. இங்கே 7 3 1 2 வருமாங்க 9 11. அப்போ 5 9 2 1 1295. ஆன்சர் 1295. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கியூப் இருக்கா, இங்கே வெறும் கே இருக்கா. இப்படி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரூட் எடுக்கணுமா. இங்கே ரூட் எடுங்க. 2 0க்கு ஒரு 0 வரும். 144னா 12 ஸ்கொயரு. அப்போ 441னா 21 ஸ்கொயரு. சரிங்களா, அப்போ 21 0 210 ஆன்சர். சிலிண்டரோட வால்யூம் கேட்குறாங்க, ஹைட்டு கொடுத்தாச்சு. பேஸ் ஏரியா πr ஸ்கொயர்னு அர்த்தம். எவ்வளோ 70 தான். ஃபார்முலா என்னது πr² h. πr² எவ்வளோ 70 × 7 35 வைங்க. அப்போது 5 3 சரிங்களாங்க 25 3 வச்சாச்சா 21 24
0. சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். மீட்டரை மாற்ற டிவைட் பை 100. அப்போ 24.50. அப்போ ஆன்சர் 24.5. அடுத்து பாருங்க, இப்போது ஏரியா ஆஃப் சர்க்கிள் எவ்வளோ பாருங்கள். பையா ஸ்கொயர் வந்து எவ்வளோ? 110. சரி, ஏரியா ஆஃப் சர்க்கிள் கொடுத்தாங்க. இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இன்ஸ்கிரிப்ட் இந்த சர்க்கிள் வில் பி. ஒரு சதுர வட்டத்தில் அது 4 முனைகளும் தொடுமாறு அமைக்கப்பட்டுள்ளன. அவ்வட்டத்தின் பரப்பளவு 110 எனிலும் அமைந்த சதுரத்தின் பரப்பளவு யாது? ஓகேவாங்க, ஒரு சதுரம் இருக்கான். ஒரு சதுரம் வட்டத்தின் அதன் 4 முனைகளும் தொடுமாறு இப்படி இருக்க வச்சுக்கோங்களேன். இந்த 4 பக்கம் தொடுற மாதிரி. சரியாங்க, அப்போது இது மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஏரியா வந்து 110 தான். இப்போ ஸ்கொயருக்கு என்ன கேட்பாங்கன்னா சிம்பிளாக டயகனல் வச்சா போட்டுறாங்க. 1/2 d². இதை நான் வச்சுக்கோங்க. சரியா, 1/2 இன்ட்டு டயமீட்ரு. டயமீட்டருக்கு என்ன வச்சுக்கலாங்க? 2r வச்சுக்கலாமா? அப்போ என்ன வரும்? 1/2 2r த ஹோல் ஸ்கொயர். இது நமக்கு தெரிஞ்சது தான். அப்போது ஆன்சர் 1/2 என்ன வரும்? 2rனா 4r². இங்கே அடித்தா 2. அப்போ ஏரியா என்ன இருக்கு பாருங்கள், 2r². 2r². சரி, இப்போது இதை வச்சு நம்ம ஆறு கண்டுபிடிச்சிருவோம். அப்போது ஆறு இங்கே சப்ஸ்ட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 22/7 இன்ட்டு r². இங்கே என்ன 110. அப்போ r². 110 இன்ட்டு 7/22. இங்கே அடித்தா 10, இங்கே அடித்தா 2. சரியாங்க, அடித்தா 7, 22. அகைன் அடித்தா 5. அப்போ r² எவ்வளோ? 35. இங்கே என்ன இருக்குது? 2r². அப்போ 2 இன்ட்டு r² என்ன 35. அப்போ 35 இன்ட்டு 2 எவ்வளோ? 70. ஆன்சர் 70 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், அடுத்த கொஷின். ஒரு ஹீட்ரு வந்து 3 யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஓகேவா, 3 யூனிட்டு 40 நிமிஷமா. 2 மணி நேரம்னா 120 நிமிஷம் எவ்வளோ வரும்? அப்போது இது அதிகமாச்சுன்னா இதுவும் அதிகமாகுமா? கிராஸ் பண்ணி பண்ணுங்கள். 3 இன்ட்டு 120 = 40 இன்ட்டு எக்ஸு. இங்கே அடித்தா 3. 3 எவ்வளோ? 9. ஆன்சர் 9. இங்கே பாருங்கள், 75/100 பர்சன்டேஜ்னா திருப்பி 25/100. 25 எவ்வளோங்க? 625/10,000. அப்போது 625 3 நம்பர், இங்கே ஒரு நம்பர் தள்ளி 0.0. இப்போ ஆன்சர் 0.0625. ஒரு தனி வட்டி விகிதமாங்க. ஓகேவாங்க, எவ்வளோ? ஒரு தொகை வந்து 16,500. எத்தனை ஆண்டில் வந்து 22,000 மார்க் கேட்குறாங்க? 16,500 வச்சுக்கோங்க. 13 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் வச்சே ட்ரை பண்ணலாம். 3/100. 100க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 165/39 அடித்தா 5 டைம் 4. 54 8 5 14 5 1 18 19 1 4 5 3 1 4. ஓகேவாங்க, 4 இங்கே 1 வந்துடும். 5 6 6 4 3 5. இப்போ எவ்வளோ இருக்குது? 16,500. அதை விட 5 3 4 6 பண்ணுங்க. 5 3 9 2 2. ஆன்சர் இதாங்க. அப்போ ஆன்சர் வருது. அப்போது 3 வருஷம். சரிங்க, இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ ஓகே, இப்போ இதுவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 23ஆம் வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து 24ஆம் வீடியோ பார்ப்பாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.